ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து புதிய பார்ட் டூ இங்கிலீஷ் சிலபஸ் வந்து ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. அதில் வந்து லாஸ்ட் டாபிக், இதுக்கப்புறம் நான் அந்த லாஸ்ட் 4 டாபிக் மட்டும் நான் எஸ்ஸே போடல. ஸோ இந்த டாபிக் முடிஞ்சோடனே நாளையிலேருந்து கண்டினியூஸாக நான் எஸ்ஸே போட்டுறேன். நான் செமஸ்டர் எக்ஸாம் வரப்போதில்லை. ஸோ இந்த 4, அதாவது லாஸ்ட் யூனிட் 3ல் வந்து லாஸ்ட் டாபிக் நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா த ஸ்டோரிஸ் ஆன் ஸ்டேஜ் 3 Sideway Stories ஃப்ரம் Wayside Schools. ஓகேங்களா, இதுதான் வந்து இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் சாச்சர். ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக கொடுத்துருக்குற சிலபஸில் யூனிட் 3ல் கிரிட்டிக்கல் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங்கில் வந்து 3.4 4th டாபிக் ஸ்டோரிஸ் ஆன் ஸ்டேஜ் 3 Sideway Stories ஃப்ரம் Wayside School லூயிஸ் சாச்சர் எழுதியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு லூயிஸ் சாச்சரை பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கதைக்குள்ளே போகலாம். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லூயிஸ் சாச்சர் வந்து எப்போ பிறகுறாருனா March 20, 1954 வந்து பிறகுறாரு. இவர் வந்து அமெரிக்கன் யங் அடல்ட் மிஸ்ட்ரி காமெடி ஆத்தர். எப்போவுமே இவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி காமெடியாக இருக்கும், அட் த சேம் டைம் மிஸ்ட்ரியாகவும் இருக்கும். ஸோ அதில் வந்து எழுதக்கூடியதில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த வேசைட் ஸ்கூல் சீரியஸ் அண்ட் த நாவல் ஹோல்ஸ் அப்படின்ற ஒரு நாவலும் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட ஃபேமஸ் வந்து எதனால் ஃபேமஸ் ஆனார்னு பார்த்தீங்கன்னா வேசைட் ஸ்கூல் சீரியஸ் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இதில் தான் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகியிருக்காரு நம்ம லூயிஸ் சாச்சர். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இவர் வந்து March 20, 1954 69 வயசில் வந்து பிறந்திருக்காரு. நான் சாகலை, அதனால தான் நான் டெத்து போடல. ஸோ லிவிங் ஆத்தர் தான். ஈஸ்ட் மெடோவில் நியூயார்க்கில் வந்து பிறக்கிறாரு. இவரோட எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டியோச் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்கேலேயில் வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ஹாஸ்டிங்கில் வந்து படிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இவரோட ஜேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே இவரோட ஸ்டைல், இவரோட இப்போ எப்படி நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து எப்போயுமே ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி, ட்ரக்ஸு, ரெட்ரோ சாங்கை வச்சு ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக ஷூட்டு, நைட்டில் ஃபைட்டு, இந்த மாதிரி அவனோட ஜேர்னர் எடுத்துக்கிட்டால் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஆத்தரோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே சில்ட்ரன்ஸ் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஃபிக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ், இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ், ஜான் இஸ் இன் த பேஸ்மெண்ட், ஸ்டான்லி ஐன்ஸ் சர்வைவல், கைடு டு கேம்ப் கிரீன் லேக், ஸ்மால் ஸ்டெப்ஸ், வேசைட் ஸ்கூல் சீரியஸ், இது எல்லாமே வந்து இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வேசைட் ஸ்கூல் சீரியஸ். இப்போ நான் இந்த இமேஜஸ்லாம் போட்டிருக்கேன்ல பார்த்தீங்களா, இந்த தலைவன் தான் வந்து இதை வந்து எழுதியிருக்கான். ஃபஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து போயிடலாம். The Wayside School series or story sequence book in which each chapter contains a mini conflict and resolutions. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃப்ளோர் இந்த ஸ்கூலில் வந்து இருக்குது. ஒரு ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் 30 ஃப்ளோரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றின கதையை வந்து சொல்லுவாங்க. இந்த கதையில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன ரெசல்யூஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டோரியுமே ரொம்ப கிறிஸ்பாக, ரொம்ப கூலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஈச் சாப்டர் சர்வ்ஸ் அஸ் அ கம்ப்ளீட் நரேட்டிவ். எல்லா சாப்டர்ஸுமே ஒரு முழுமையாக ஒரு ஸ்டார்டிங் இருக்கும், ஒரு மிட் இன்டர்வல் இருக்கும், அப்புறம் வந்து முடிவு இருக்கும். ஒரு கம்ப்ளீட் நரேட்டிவாக தான் இருக்குது. த சீரியஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் வேசைட் எலிமெண்ட்ரி ஸ்கூல். ஸோ இந்த சீரியஸ் நம்மளை எங்கே கூட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேசைட் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வந்து கூட்டு போகுது. ஓகே, இந்த வேசைட் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து focus on the students of Mrs. Jewel's 30th story class but includes chapter for 3 primary teachers. ஒரு 3 primary teachers-ஐயும் அதில் வந்து இன்க்ளூடிங் மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் அப்படின்றவங்க அந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர். சரிங்களா, நல்லா கவனிங்க, குழம்பிக்க வேணாம். ஒரு வே சைடில் இருக்கிற ஒரு ஸ்கூலை பற்றின ஒரு கதை. அந்த ஸ்கூலில் வந்து 30 மாடிகள் இருக்குது. 30 மாடி கட்டடத்தில் இருக்கிற குழந்தைங்களை பற்றி இப்போ சொல்கிறாங்க. அதில் வந்து 3 டீச்சர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு டீச்சர்ஸ் வந்து மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ். இவங்க வந்து 30th ஸ்டோரி வந்து 30th ஃப்ளோரில் இருக்கிறனால 30th ஸ்டோரி வந்து இப்போ நம்ம வந்து சாப்டர்ஸில் வந்து பார்ப்போம்.
இப்போ வேசைட் இஸ் அன் அன்யூஷுவல் ஸ்கூல் பிகாஸ் ஆஃப் த பில்டர்ஸ் மிஸ்ரீடிங் ஆஃப் த ப்ளூ பிரிண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஒரு பழக்கப்பட்ட ஸ்கூல் மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 30 ஸ்டோரிலையுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் ரூமில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இட் வாஸ் டிசைன்ட் அஸ் அ சிங்கிள் ஸ்டோரி பில்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் 30 கிளாஸ் ரூம்ஸ். 30 கிளாஸ் ரூமில் இருக்கிற சிங்கிள் ஸ்டோரி பில்டிங்கை கன்சிஸ்டிங்காக வச்சுருக்கு. பட் இன்ஸ்டெட் வாஸ் பில்ட் அஸ் 30 ஸ்டோரி. அந்த 30 கிளாஸ் ரூமுக்கும் 30 ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. ஈச் ஸ்டோரி வித் அ சிங்கிள் கிளாஸ் ரூம். ஒவ்வொரு சிங்கிள் கிளாஸ் ரூமுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்கூலில் 30 கிளாஸ் ரூம் இருக்கனால 30 ஸ்டோரி வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The students at Wayside have problem just like ordinary kids, but their problem do not have ordinary solution. எல்லா குழந்தைங்க மாதிரியுமே இந்த வேசைட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து ஆர்டினரி கிட்ஸ்க்கு வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஆனால் இவங்களுக்கு சரி பண்ணுறது, ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது, ஒரு தீர்வு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம 3 வகையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டூடெண்ட்டோட பேர் வந்து ஜோஇ ஜோ. த ஃபஸ்ட் ஸ்டோரி இஸ் அபவுட் ஜோவை பற்றி பார்க்கலாம். மொத்தம் 30 இதில் நம்ம உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3 சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜோவை பற்றி பார்க்கலாம். We start to meet the student on the 30th floor one by one. நம்ம வந்து 1 by 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜோவை பார்க்க போகிறோம். 30th ஃப்ளோரில் ஜோ இஸ் அ ஸ்டூடெண்ட் ஹூ கேனாட் கவுண்ட் ப்ராப்பர்லி பட் ஆல்வேஸ் ஆன்ஸ் அப் அட் அ கரெக்ட் ஆன்சர் எனிவே. ஜோ வந்து அவனால் வந்து இப்போ நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி அவனால் கவுண்ட் பண்ண முடியாது. யாருக்கு? ஜோக்கு கவுண்ட் பண்ண முடியாது அந்த ஸ்கூலில். ஸோ அதனால் ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கிட்ட அங்கிட்ட பிரட்டி ஒரு கரெக்டான ஆன்சரை கொண்டு வந்துடுவான்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பரான. இப்போ அப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து அந்த ஸ்கூலில் நடக்குது. என்ன இன்சிடென்ட்னு பார்க்கலாம். ஹி ஹாஸ் கேர்லி ஹேர் பட் ஹி ஹாஸ் காட் நோ ஐடியா ஹவு மச். ஆனால் அவனுக்கு வந்து கேர்லி ஹேர் இருக்குமா? யாருக்கு? ஜோக்கு வந்து கேர்லி ஹேர் இருக்கும், ஆனால் அவனால் ஒரு ஐடியா கூட யோசிக்கவே முடியாது. திஸ் இஸ் ஜோஸ் மெயின் சேலஞ்ச் அட் ஸ்கூல். இதுதான் அவனோட ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குது ஸ்கூலில். ஹி குட் நாட் கவுண்ட் அட் ஆல். மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கீப்ஸ் ஜோ இன்சைட் அட் request to give him extra help with his counting. நான் சொன்னேன் இல்லையா டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னு. அதில் ஒரு டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ். அந்த மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் வந்து ஜோனால் கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஷீ ஆஸ்க்ஸ் ஹிம் டு கவுண்ட் டு 10. அவங்க வந்து அந்த கிளாஸ் ரூமில் ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. என்ன இன்சிடென்ட்னா, ஜோ வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீ நம்பர் 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹிஸ் ப்ராப்ளம் இஸ் ஆப்வியஸ். ஹி கவுண்ட் டு 10 அண்ட் சேஸ் 10 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அலாங் த வே. அவன் வந்து கவுண்ட் பண்ணுறான். ஆனால் எப்படி கவுண்ட் பண்ணுறான்னா, இப்போ 10 நம்பர் சொல்கிறான் அப்படின்னா நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த பையன் என்ன சொல்கிறான்னா 1 11 21 34 99 88 இப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒரு 10 நம்பரை வந்து சொல்லிடுறான். இப்போ மேம் வந்து 10 நம்பர் தானே சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 10 நம்பர் அடிச்சு விட்டுறான். இதுதான் இவன்ட்ட இருக்கிறது பெரிய பிரச்சனை. 1 to 10 சொல்லுனா அவன் வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் 10 நம்பர்ஸ் சொல்கிறான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போயிடலாம். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் த நம்பர்ஸ் ஆர் நாட் இன் எனி கைண்ட் ஆஃப் ஆர்டர். அவன் சொல்கிற நம்பர் எந்த ஆர்டர்லேயுமே இல்லை. அண்ட் சம் ஆஃப் தெம் ஆர் ஈவன் ஹையர் தென் 10. அவன் சொல்கிற ஒரு சில நம்பர்ஸ் வந்து 10க்கு மேலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 11 18 21 இந்த மாதிரி இருக்குது. மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் ட்ரை டு டீச் ஜோ டு கவுண்ட் கரெக்ட்லி பை கவுண்டிங் பென்சில்ஸ் புக்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ். அவங்க வந்து அவனுக்கு வந்து புரியணுன்றதுக்காக கிளாஸில் இருக்கிற பென்சிலு, பேனா, புக்கு, பொட்டேட்டோ, வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பென் எடுத்து வச்சுட்டு ஒரு பென் 2 பென் 3 பென் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. அவன் அதுலேயும் சொல்ல மாட்டேங்கிறான். பாவம் அவங்க படுற கஷ்டம் எல்லாமே வீணாக போயிடுச்சு. பட் திஸ் டஸ் நாட் ஹெல்ப் ஜோ அட் ஆல். அது எதுவுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை. ஹீ கீப்ஸ் கவுண்டிங் ரேண்டம்லி பட் ஆல்வேஸ் ஸ்டாப்ஸ் அட் ரைட் குவான்டிட்டி. இவன் வந்து ரேண்டமாக கவுண்ட் பண்ணுறானே தவிர ஆனால் 10 நம்பரை கவுண்ட் பண்ணிடுறான். அவங்க 10 தானே சொன்னாங்க, அதனால் 10 கவுண்ட் பண்ணிடுறான். அடுத்து ஹீ கீப்ஸ் ஓகே அது சொல்லிட்டேன்.
மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் சேஸ், திரும்ப மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ காட் த ரைட் ஆன்சர் பட் யூ கவுண்டட் த ராங் வே. நீ கரெக்டாக தான் இப்போ ஆன்சர் பண்ணுற, நான் தப்பான வழியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் ட்ரைஸ் அ நியூ டாக்டிக். அவங்க வந்து ஒரு புது டாக்டிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க அவனை நம்பர் கவுண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு. ஷி ஹாஸ் ஜோ கவுண்ட் ஃப்ரம் 1 to 10 ரிப்பீட்டிங் ஆஃப்டர் ஹர். நான் 1 2 3ன்னு சொல்லும்போது நீயும் நான் 1 சொன்னதுக்கப்புறம் நீ சொல்லு, திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஓகே, இப்போ இன்ஸ்டெட் ஹீ ஜஸ்ட் கீப்ஸ் கவுண்டிங் டு 10 ஈவன் தெர் ஆர் நாட் 10 ஆப்ஜெக்ட்ஸ். 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அவன் தப்பாக தான் சொல்கிறான். மிஸ்டர் ஜோ சொல்ல அவனும் தப்பாக தான் சொல்கிறான். இன்ஸ்டெட் ஹீ ஜஸ்ட் கீப் கவுண்டிங் டு 10. ஐ குட் ரைட் வே, ஐ கெட் த ராங் ஆன்சர். நீ ரைட் வேல சொன்னாலும் ராங் ஆன்சர் தான்ப்பா போகுதுன்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க. பாவம், புவர் மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் டஸ் வாட் வி ஆல் மைட் டூ இன் திஸ் சுச்சுவேஷன். யோசிச்சு பாருங்கள், அந்த டீச்சர் மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் இடத்துல நம்ம இருந்திருந்தால் அவனுக்கு நம்ம எவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்களும் பொறுமையாக சொல்லிக் கொடுத்துருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆகிரும். He hits her head against the wall. அதான் நான் சொன்னேன் இல்லை, கோவம் வந்துருன்னு சொல்லிட்டு. கோவம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் வந்து ஜோவோட தலையை பிடிச்சி மண்டையை பிடிச்சி அப்படியே செவத்துலேயே அடிக்கிறாங்க. ஜோ ட்ரைஸ் டு கவுண்ட் how many times she does it and yet again he gets the right answer by counting wrong. எப்போ பாரு அவங்க சொல்லிக் கொடுக்க ஒவ்வொரு டைமும் தலைவன் மாற்றி வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்ன்ற மாதிரி ஜோ அந்த மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் சொல்லிக் கொடுக்க இவன் தப்பாக ஆன்சர் பண்ணு, ஜுவல்ஸ் சொல்லிக் கொடுக்க தப்பாக ஆன்சர் பண்ணு. ரிப்பீட் மோடில் நடந்துக்கிட்டே இருக்குது. 10 நம்பர் சொல்கிறானே தவிர தப்பாக தான் சொல்கிறான். அவங்க பாவம் வெக்ஸ் ஆகிட்டாங்க. பை எண்ட் ஆஃப் த ரெக்ஸஸ் ஜோ ஹேஸ் ஃபெயில்டு டு மேக் ப்ராக்ரஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு மண்டேல ஏறலை, தப்பாக தான் சொல்கிறான். த அதர் சில்ட்ரன் ரிட்டர்ன் டு கிளாஸ் அண்ட் டீஸ் ஹிம் ஃபார் நாட் பீயிங் ஏபிள் டு கவுண்ட். அங்கே சுற்றி இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இவனால் கவுண்ட் பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதுதான் வந்து ஜோ அப்படின்ற ஸ்டூடெண்ட்டோட ஒரு சாப்டர். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, பேபி. ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு சொல்லுவார்ல நம்ம விஜேஸ் நயன்தாராவை பார்த்து, அந்த மாதிரி அவங்களோட நேம் வந்து பேபி. இந்த பாருங்கள், சொன்னேன் இல்லையா, பிஇபி பேபி. ஆர் யூ ஓகே பேபி. இந்த பேபி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாருங்கள், நானே சொல்கிறேன். பேபி இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் ட்ரா இன் கிளாஸ். பேபி தான் அவங்க கிளாஸ்லேயே பயங்கரமாக ஸ்பீடாக ட்ரா பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஏபிள் டு ட்ரா பிக்சர்ஸ் ஃபாஸ்டர் தென் எனி ஒன் எல்ஸ். அவளால் எல்லாரை விட அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாத்தையும் விட ஸ்பீடாக ட்ரா பண்ண முடியும். ஷீ கேன் ப்ரொடியூஸ் அ பிக்சர் ஆஃப் அ கேட் இன் அண்டர் 45 செகண்ட்ஸ். அவளால் ஒரு பூனையை 45 வினாடிக்குள்ளே டக்குன்னு வரைஞ்சி முடிச்சிட முடியும். அ டாக் இஸ் லெஸ் தென் 30 செகண்ட்ஸ். அவளால் ஒரு நாயை 30 செகண்டுக்குள்ளே வரைஞ்சி முடிச்சிட முடியும். செமல்ல, எனக்கு அதனால தான் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அண்ட் அ ஃப்ளவர் இஸ் லெஸ் தென் 8 செகண்ட்ஸ். அவளுக்கு நாய் பூனையே வரைஞ்சிட்டா, ஃப்ளவர்லாம் ஒரு மேட்ரா, பூவை சும்மா 8 செகண்டில் தட்டி விட்டு போயிடுவா பேபி. நெக்ஸ்ட்டு, பேபி யூசஸ் ஆர்ட் கிளாஸ் டு ட்ரா அஸ் மெனி பிக்சர்ஸ் அஸ் பாசிபிள். எவ்வளோ ஸ்பீடாக எத்தனை நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ பிக்சர்ஸ் வரைஞ்சிட்டே இருப்பாள். இன் 1 ஆர்ட் பீரியட் ஷீ குட் ட்ரா 50 கேட்ஸ். ஒரு ஆர்ட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங் காம்படிஷன் நடக்குது. அப்போ வந்து 50 கேட்ஸ், 100 ஃப்ளவர்ஸ், 100 பூக்கள், 20 டாக்ஸ், 20 நாய்கள், செவரல் எக்ஸ், கொஞ்சம் நிறைய எக்ஸும் வாட்டர் மில்லன்ஸும் வரைகிறாங்க. பேபி அண்ட் கால்வின் ஒர்க் டுகெதர் டூரிங் ஆர்ட் கிளாஸ் ஒன் டே அண்ட் வித் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தே பிரேக் தேர் ஓல்டு ரெக்கார்ட். கால்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இதுக்கப்புறம் வருவான். இப்போ எப்படி ஜோ பார்த்தோம், இப்போ பேபி பார்த்துட்ருக்கோம், அடுத்து கால்வின் பார்க்க போகிறோம். அந்த கால்வின் இதிலே கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கால்வினும் பேபியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஏற்கனவே வரைஞ்ச ஒரு நிமிஷத்துக்குள்ளே எத்தனை வரைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் இருக்குங்களா, அந்த ஓல்டு ரெக்கார்டையே பிரேக் பண்ணிட்டாங்க. யார் பேபியும் கால்வினும். பேபி ட்ராஸ் 378 பிக்சர்ஸ். ஓ மை காட், யோசிச்சு பாருங்கள், பேபியால் 378 பிக்சர்ஸ் வந்து ஒரு நிமிஷத்தில் வரைஞ்சி முடிச்சிட முடியும். போத் ஆஃப் தெம் ஆர் எக்ஸாஸ்டட். 2 பேருமே அது பயங்கரமாக வரைஞ்சி முடிச்சு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. யார்? கால்வின் அண்ட் பேபி.
Mrs. Wells tells her that the equality of art more important than quantity. நீங்கள் எத்தனை வரைகிறீங்கன்றது பெருசு இல்லை. மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் டீச்சர் இங்கேயும் வராங்க, ஜோ கிட்டே வந்திருப்பாங்க, இங்கேயும் வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எத்தனை வரைகிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அது ஒன்று வரைஞ்சாலும் குவாலிட்டியாக வரைஞ்சிருக்கீங்களா அதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அறிவுரைலாம் சொல்கிறாங்க. ஷி எக்ஸ்பிளைன்ஸ் ஒய் அ பர்சன் குட் ஸ்பெண்ட் இன் ஹோல் லைஃப் ஜஸ்ட் ட்ரா ஒன் பிக்சர் ஆஃப் கேட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு மனுஷன் வந்து தன்னோட வாழ்நாளில் ஒரே ஒரு கேட்டு தான் வரைகிறானே தவிர அவன் 100 கேட் வரைஞ்சிருக்கலாம். ஆனால் ஏன் ஒரு கேட் வரைகிறான்னா, அதில் வந்து ஒரு தெளிவு இருக்கணும், நிதானம் இருக்கணும், அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு மெசேஜ் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் இஃப் தட் ஒன் பிக்சர் இஸ் பெட்டர் தென் ஈச் ஆஃப் பேபிஸ் 2 million. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேபி நீ என்ன தான் ஸ்பீடாக வரைஞ்சாலும் ஒரு 2 million 1 millionனா வந்து 10 லட்சம் சரிங்களா. அப்போ 2 millionனா 20 லட்சம். நீ என்ன தான் 20 லட்சம் பிக்சர் வந்து வரைஞ்சிருந்தாலும் அவங்க வரைஞ்ச ஒரு 1 பூனைக்கு வந்து ஈடாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தட் பர்சன் ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் மோர் ஆர்ட் தென் பேபி. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமாக ஆயிடுவாங்க, நல்ல புகழ் பெற்றுருவாங்கன்னு சொல்கிறாங்க. பேபிஸ் என்டையர் வேர்ல்ட் வியூ இன் ஷேட்டர்ட் பை ஹர் டீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஷி டாசஸ் ஹர் பிக்சர் இன் கார்பேஜ் அண்ட் ரன்ஸ் ஃப்ரம் த ரூம். இந்த வார்த்தையை கேட்டோன்னே பேபி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவள் கையில் வச்சுருந்தா அந்த ட்ராயிங் பிக்சரை தூக்கி குப்பையில் போட்டுட்டு கோவமாக கிளம்பிட்டா வெளியே. அப்புறம் லூயிஸ் ஸ்பாட்ஸ் பேபி லீவிங் த ஸ்கூல் அண்ட் ஆஸ்க் வேர் ஷீ இஸ் கோயிங். உடனே லூயிஸ் ஒரு டீச்சர் அங்கே இருக்காங்க. சேம் நம்ம ஆத்தர் லூயிஸ் ஆத்தர் வந்து அந்த இடத்துல வராரு. ஸோ லூயிஸ் அவர் டீச்சர் மாதிரி தான். என்ன சொல்லலாம், பேபி நீ எங்கே போகிற, ஸ்கூலை விட்டு எங்கே போகிற, போகாதன்னு சொல்லி கேட்குறாரு. she is going to home to draw a picture of cat. நான் வந்து டீச்சர் என்னை வந்து கேர்ள்ஸ் டீச்சர் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, ஒரு கேட்டை ஒருத்தன் வாழ்நாள் ஃபுல்லாக வரையணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி கேட் வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு லூயிஸ்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறான். லூயிஸ் ஆஸ்க் இஃப் ஷீ கேன் பிரிங் இட் நெக்ஸ்ட் டே. பேபி சேஸ் நீ வந்து உன்னால் லூயிஸ் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பேபியை பார்த்து, பேபி நீ இவ்வளோ மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உன்னை கேவலப்படுத்திட்டாங்க, கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற பார்த்தியா, உன்னால் நாளைக்கு அந்த கேட்டை வரைஞ்சி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் கேட்குறாங்க. பேபி சேஸ் ஷி வில் ப்ராபப்ளி நாட் ஈவன் பி ஃபினிஷ்ட் வித் ஒன் விஸ்கர் பை தென். திஸ் ஆர்டிஸ்ட் ஹேஸ் சேஞ்ச்ட் ஹர் ஸ்டைல். அப்போ அவளால் ஒரு விஸ்கர் கூட வரைய முடியல அந்த கேட்டில் இருக்கிற. ஸோ அப்போ ரியலைஸ் பண்ணுறா பேபி, சார் நம்ம வந்து இவ்வளோ பிக்சர்ஸ் வந்து வரைஞ்சது வந்து பெருசு கிடையாது, ஒன்று வரைஞ்சாலும் நம்ம உருப்படியாக வரையணும், நம்ம நேற்று அதை ட்ரை பண்ணோம் பட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்போ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எத்தனை வரையணுன்றது முக்கியம் இல்லை, நம்ம ஒன்று வரைஞ்சாலும் தெளிவாக வரையணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு ஜோனால் கவுண்ட் பண்ண முடியல, இவன் நிறையா வரைகிறாளே தவிர பேபி, ஆனால் உருப்படியாக வரையலை அப்படின்றது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேல்வின் அப்படின்ற ஒரு கேரக்டரை பார்க்க போகிறோம். அந்த கேல்வின் கேரக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், கதை இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லி போயிட்டுருக்கான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்களா. அடுத்து கேல்வின் போடா, இந்தா போயிட்டேன் வாங்க. ஓகே, கேல்வின் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டருங்க. எனக்கு இந்த கேரக்டர் ஓரளவு பிடிச்சிருக்கு. இதுலேயும் மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் அப்புறம் மிஸ் ஜார்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீச்சர்ஸ் வந்து வராங்க. மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் ரெக்ரூட்ஸ் கால்வின் ஹூ ஹேஸ் அ பிக் ரவுண்ட் ஃபேஸ் டு டெலிவர் மெசேஜ் டு மிஸ் ஜார்விஸ் 19th floor. இப்போ இந்த கேல்வின் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஜுவல்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இவன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபேஸாக இருக்கான், அப்புறம் வந்து பெருசாக இருக்கான். அப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்து டெலிவர் பண்ணணும். மிஸ் ஜார்விஸ் 19th floor இருக்காங்க. மிஸ் ஜார்விஸ் அப்படின்னு ஒரு டீச்சர், அவங்கக்கிட்ட ஒரு மெசேஜ் வந்து டெலிவரி பண்ணணும். கால்வின் வாக்ஸ் அப் அண்ட் டவுன் பிட்வீன் 18th and 19th stories ஆஃப் த பில்டிங் பட் ஹீ கேனாட் ஃபைண்ட் த 19th. ஸோ கால்வின் வந்து 18th floorக்கும் 19th floorக்கும் நடந்துகிட்டே இருக்கான். பட் நம்மளுக்கு 18th floor ஸ்டோரி தான் கிடைக்குதே தவிர 19th floor ஸ்டோரி கிடைக்கவே இல்லை. It is just not there. He decided to go to administration office and leave the note in Miss Jarvis box. So Miss Jarvis the டீச்சரோட பாக்ஸில் வந்து அவனோட நோட்டை வந்து வச்சுட்டு போகிறதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டுருக்கான். பட் he finds that she does not have a box. பட் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாக்ஸே இல்லை. இவன் ஏமாந்துட்டான். Calvin decide go to find Louis because Louis will know what to do. உடனே கால்வின் வந்து சரி லூயிஸ்ட்டை போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ்ட்டை போய் கேட்குறான். லூயிஸ்க்கு வந்து தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹீ கன்சல்ட்ஸ் லூயிஸ் ஹூ டெல்ஸ் ஹிம் தட் ஹீ இஸ் நாட் சப்போஸ் டு டெலிவர் நோ நோட்ஸ் டு டீச்சர்.
அப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து லூயிஸ் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ என்ன தேடி வந்தோன்னே, இந்த மாதிரி மிஸ் ஜார்விஸோட நோட்டை வந்து தேடி வந்தேன் புக் வைக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இப்போ வந்து லூயிஸ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி அந்த நோட்டே கிடையாது நீ இப்போ அப்படின்னு சொல்லி விட்டுறான். உடனே கால்வின் அண்ட் லூயிஸ் டிசைட் தே ஹேவ் நோ ஐடியா வாட் லூயிஸ் ஜஸ்ட் செட். நோட் வென் ஹி கெட்ஸ் டு பேக் பட் கால்வின் கோஸ் பேக் டு கிளாஸ் எனிவே. கால்வின் வந்து கிளாஸ்க்கு போயிடுறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஜுவல் ப்ரைஸஸ் கால்வின் ஃபார் டெலிவரிங் த நோட் வென் ஹி கெட்ஸ் பேக் டு கிளாஸ். கண்டிப்பாக கால்வின் வந்து நம்ம கிளாஸில் வந்து நோட்டு கொண்டு வந்தோடனே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவான் ஸ்பீச்சை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க கால்வினை வந்து மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் கிளாஸ்க்குள்ளே. த அதர் ஸ்டூடெண்ட் ஹேவ் நோ ஐடியா ஹவு ஹி டிட் இட். என்ன இவன் எப்படி பண்ணா இதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் சேஸ் த நோட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டோல்ட் மிஸ்ஸஸ் ஜார்விஸ் நாட் டு மீட் ஹர் ஃபார் லஞ்ச். நோட் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து நீங்கள் இல்லாமல் பார்க்கக்கூடாது, அதனால ஜார்விஸை வந்து நான் லஞ்சில் மீட் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லிட்டு ஜுவல்ஸ் சொல்லிடுறாங்க. உடனே கால்வின் தேங்க்ஸ் ஹர் அண்ட் சேஸ் இட் வாஸ் நத்திங் விச் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இட் வாஸ். தேர் இஸ் நோ மிஸ் ஜார்விஸ், தேர் இஸ் நோ 19 ஸ்டோரிஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கால்வின் வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணிடுறான். தேங்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதிலே சொல்லிடுறாங்க மிஸ் ஜார்விஸோட இந்த பாக்ஸ் இல்லாதனால 19th ஃப்ளோரில் இருக்கிற அந்த கிளாஸ் ரூமும் கிடையாது, 19th ஃப்ளோரில் இருக்கிற அந்த ஸ்டோரியும் கிடையாது, 19th கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டோரியும் நம்மளுக்கு கொடுக்கல. மற்ற எல்லா ஸ்டோரியுமே இருக்குது, எக்ஸப்ட் 19th ஃப்ளோர் ஸ்டோரி மட்டும் நம்மளுக்கு கிடையாது. இதுதான் வந்து கால்வினோட ஸ்டோரி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜோ கவுண்ட் பண்ண முடியாது, அதனால் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. பேபினால் நிறையா வரைய முடியுமே தவிர அவனால் குவாலிட்டியான ஒரு பிக்சர் கொண்டு வர முடியல. நெக்ஸ்ட் வந்து கால்வின் வந்து ஒரு மெசேஜ் அவனால் கரெக்டாக ஒரு நோட் இல்லாதனால டெலிவரி பண்ண முடியல, ஒரு நோட் இஷ்யூஸ் வருது. அப்புறம் 19th ஃப்ளோரில் ஜார்விஸோட 19th ஃப்ளோரில் இருக்கிற ஸ்டோரியும் நம்மளுக்கு கன்வே பண்ணலை. இவ்வளோ தான் நம்ம பார்த்துருக்கோம், அதை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ வந்து கன்க்ளூஷன் பார்த்துடலாம். கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, த புக் ஃபியூச்சர்ஸ் 30 chapters, 1 each ஃபார் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ். நான் சொன்ன மாதிரியே 30 சாப்டர் இருக்குது, 30 ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் நம்ம மூணு ஸ்டோரி 3 சில்ட்ரன்ஸை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தட் கம்ப்ரைஸ் வேசைட் ஸ்கூல் பில்டிங் எக்ஸப்ட் ஃபார் 19th ஃப்ளோர் which does not exist. Of course Mrs. Jewels is convinced that students are monkeys. என்னதான் வந்து மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் நம்மளை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குரங்கு மாதிரின்னு சொன்னாலும் அவங்க 19th ஃப்ளோரில் இருக்கிற ஸ்டோரியை வந்து இல்லைன்றதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். She will remind the teacher throughout the subsequent sequel. Miss Jarvis is also a teacher who appears throughout the series. இதில் வந்து மிஸ்ஸஸ் ஜார்விஸை வந்து throughout the series பார்த்துருக்கோம். மிஸ்ஸஸ் ஜுவல்ஸ் 3 பேர் கேரக்டர்லையும் நம்ம பார்த்துருக்கோம். லூயிஸும் 2 கேரக்டர் இருக்கிறாரு. Her special situation is that she is a teacher of class on 19th story of a school. அந்த மிஸ் ஜார்விஸ் இருக்காங்கல்ல, SARVES, அந்த டீச்சர் வந்து 19th ஸ்டோரியில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற 19th ஸ்டோரி, அந்த 19th ஃப்ளோர் ஸ்டோரியோட டீச்சர் அவங்க தானாமா. But since there is no official recognition of the 19th floor of the building actually, ஆனால் நம்ம ரீடர்ஸ்க்கு வந்து 19th ஃப்ளோரில் இருக்கிற ஸ்டோரியை வந்து அஃபிஷியலாக ரெகக்னேஷன் பண்ணி கொடுக்கவே இல்லை. neither she or not classroom is recognized to exist. ஒருவேளை அந்த கிளாஸ் ரூம் எக்ஸிஸ்ட் ஆனாலும் நம்மளுக்கு கொடுக்கலையோ அப்படின்னு நம்மளே நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக லூயிஸ், இந்த கதையோட ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, Louis tells the stories to start very much the same way this book also start. It is about a school. ஒரு லூயிஸ் அந்த நம்ம ஆத்தர் வந்து இந்த கதையை நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் எப்படி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரோ அதே மாதிரி தான் இந்த புக்கும் நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக கதையை சொல்லியிருக்கு. இதுதான் வந்து இந்த ஸ்கூல், இந்த வேசைட் ஸ்கூலோட ஒரு பகுதியில் வர ஒரு கேரக்டரோட ஒரு ஸ்டோரி, 3 கேரக்டரோட ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ நான் இந்த லாஸ்ட் 4க்கு மட்டும் எஸ்ஸே போடலைங்க. ஸோ அதை நான் போட்டுடுறேன். த திங்ஸ் தட் ஹேவன் பீன் டன் பிஃபோர், அதுக்கும் எஸ்ஸே போட்டுறேன். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், அதுக்கும் எஸ்ஸே போட்டுறேன். த மேஜிக் ப்ரொக்கேட், அதுக்கும் எஸ்ஸே போட்டுறேன். அப்புறம் இது ஸ்டோரிஸ் ஆன் ஸ்டேஜ், There are 3 sideway stories from Wayside School, Louis Sachar எழுதுனது, இதுக்கும் எஸ்ஸே போட்டுறேன். கூடிய சீக்கிரம் அந்த 4 days 10க்குள்ளே போட ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு யாருக்காவது எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் எப்போன்னு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே போட ட்ரை பண்ணிடுறேன். ஏன்னா போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூடா. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ. உங்கள் ஆதரவு, சப்போர்ட் எப்போயுமே எனக்கு வேணும். தேங்க்யூ.